வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடிக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை. நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அதாவது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக 2019ஆம் ஆண்டு தற்போது அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1,10,00,000 ரூபாய் மான நஷ்ட ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருந்தார். இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும் தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு விலக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக கார்த்திகை பாலகனை நியமித்தது. இந்த உத்தரவை எதிர்த்து சாமுவேல் மேத்யூ அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு வழக்கு நீதிபதிகள் ஆர் மகாதேவன், முகமது சமீக் அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி ஆஜராவிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என்றும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என கூறி உரிய அறிவுறுத்தலின்படி இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர்கள் உத்தரவிட்டு இருந்தார்கள். இந்த வழக்கு தற்போது மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்தி உள்ளதாக அவரது வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் தெரிவித்தார்கள். பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ளதால் அதன் பின்னர் தயாராக இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஜனவரி 30, 31 ஆகிய 2 நாட்களில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டு உள்ளது. மேலும் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து ஆஜராகாமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவை ஒன்றும் பிறப்பித்து உள்ளது. அதாவது ஜனவரி 30, 31ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் எனவும் இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்று கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் நீதிபதி வட்டாரங்களில் தகவல்களும் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.